நம்ம இலக்கியாவ தீர்த்து கட்டுறதுக்காக இப்போ பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இதில வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்போ எஸ்எஸ்கே கிட்ட வந்து நானும் இலக்கியாவ கடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிக்கிறேன். அதாவது நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம கௌதம்க்கு அதுக்கப்புறம் இலக்கியா அந்த போலீஸ் டீம் மொத்தத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவ மீட் பண்ண வச்சு, இப்போ எஸ்எஸ்கேவ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவ கடத்துறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இலக்கியாவ கடத்தணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா மனசொடைஞ்சு போய் இந்த வீட்ட விட்டு போணும். ஏற்கனவே பைரவிய பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா சொல்லி கௌதம கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் புரிய வச்சிருக்கேன். இனிமே இந்த பைரவி எது செஞ்சாலுமே கண்டிப்பா தப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கௌதமா இருந்தாலும் சரி, இலக்கியாவா இருந்தாலும் சரி, இந்த பைரவி சொல்றது எல்லாத்தையுமே தப்பா தான் வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ கண்ணாலேயே பார்த்துட்டாங்க இல்லையா? அதனால ஏன் இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லாமே நம்மள இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, நம்ம கௌதமே வீட்ட விட்டு போறதுக்கு தயாராக போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா, கௌதம் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் டீம் மொத்தமா ஏசிபியோட சேர்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவும் அந்த ரவுடியும் இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கரெக்ட்டா 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படி யார் தான் வருவாங்க? கண்டிப்பா அஞ்சலி இதில சம்மந்தப்பட்டிருப்பா. அஞ்சலி வருவான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அதாவது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி வந்து அடிக்கடி ஃபோன்ல ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட நம்ம இலக்கியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பைரவிங்க மாஸ் என்ட்ரி கொடுத்த உடனே, இந்த பைரவி தானா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கௌதமும், இலக்கியா வந்துட்டு எதுக்காக பைரவி அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம. ஏன்னா இந்த பைரவியோட சுயரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருது. அதே மாதிரி எஸ்எஸ்கே கிட்ட வந்து பேசுறது மட்டும் இல்லாம, எஸ்எஸ்கே நீங்க இலக்கியாவ கடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த ஒரு திட்டத்துல நானும் கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இலக்கியாவ கடத்துவீங்களோ, இல்ல கடத்தி கொலை பண்ணுவீங்களோ, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இப்போ இலக்கியாவ வந்து கடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க. நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் சொல்றாரு, இலக்கியா இப்பவாச்சும் உனக்கு புரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைரவிய மறந்துட்டு என்ன அந்த வீட்ல இருக்கக்கூடாது. நான் இந்த வீட்ட விட்டு போணும் அப்படின்றதுக்காக அவங்க ஏற்கனவே எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. இப்போ உன்ன வச்சு அதாவது உன்ன கடத்திட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வச்சு என்ன இந்த வீட்ட விட்டு விரட்டிடலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீட்ல இருக்கணும். பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே விட்டு தள்ளிட்டு, நம்ம 2 பேரும் அந்த வீட்ட விட்டு கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவெடுக்கிற மாரி இப்போ நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஞ்சலி தான். அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியக்கூடாது. அதாவது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிளான போட்டிருக்கான். இந்த அஞ்சலி போட்ட பிளான் நிறைவேறுமா? நிறைவேறாதா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.